வணக்கம். நம்ம இன்னைக்கு கம்மிங் வீக்குக்கு உண்டான, அதாவது நாளை மார்க்கெட்டுக்கு உண்டான வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாங்க. அதோட நாளைய ரேஞ்ச் மட்டும் நான் சொல்லிடுறேன். ரொம்ப நாளா நான் உங்களை மீட் பண்ண முடியறது இல்லை. எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு டைம் இப்போதைக்கு இல்லை. பட் ஆனால் வந்து ஏதாவது ஒரு டைமிங்கில் நான் கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் கேட்டதுனால தான் நான் கையோட ஒரு சின்ன வீடியோவை போட்டுருவேன். இதுக்கு தம்ப்நெயில் அதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காதீங்க. நான் கிடைச்ச வைப்பேன், இல்லைன்னா இருக்காது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். இந்த வீக்குக்கு உண்டான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் நான் கொடுத்துருந்த லெவல் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, மந்த்லியில் நான் இப்போ வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியோடைய ஃபர்ஸ்ட் மந்த்லி லெவல் என்னங்கிறத நான் உங்களுக்கு இன்னும் ரிவீல் பண்ணவே இல்லை. இது மூலமா சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து மந்த்லியில லெவல் இருக்கு. இந்த சிஸ்டம்ல நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆட்டோ ஓப்பன் எடுத்துக்கும். எக்ஸாக்ட் ஓப்பன் இது கிடையாது, நீங்க புரோக்கர்ல தான் பார்க்கணும். ஆட்டோ ஓப்பன் படி நான் மந்த் லெவல்னு நான் இங்க கொடுத்துட்டேன். மந்த் ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருக்கு. நிஃப்டியோடைய மந்த்லி லெவல் அப்படிங்கிறது 245 பாயிண்ட்ஸுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிருந்து 245 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 24,328க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் இன்னும் ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். ஆனால் வந்து அது இப்பவே இறங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த லெவல் இறங்குச்சு அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 24,088 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இந்த மாதத்திற்கு உண்டான சப்போர்ட் லெவல். சரிங்களா? இப்போ இந்த மாதத்துக்கு உண்டான ஓப்பன் வேல்யூ என்னன்னா, நீங்களே வந்து ஒரு ஓப்பன்ல இருந்து 125 பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது போட்டுக்கோங்க. இதுதான் வந்து மிட்டுங்க. உதாரணத்துக்கு 24,432க்கு மேல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் கிடைச்சதுன்னா இன்னும் பை ஆகிறதுக்கு வாய்ப்புகளா அமையலாம். இந்த இடம் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா வந்து இன்னும் மார்க்கெட் வந்து வேகமா கீழே விழுகிற மாதிரி இருக்கலாம். இது மந்த்லி லெவலை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த மாதத்திற்கு உண்டான லெவல் அப்படிங்கிறது 245 பாயிண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீக் கொடுத்த லெவல் என்ன அப்படிங்கறத நான் ஷோ பண்ணிடுறேன். அப்படியே நான் வந்து இப்போ என்ன வரேன், வீக்லி லெவலுக்கு வந்துட்டேன். வீக்லி லெவல் அப்படிங்கிறது இந்த மண்டே ஓப்பன் ஆன லெவல் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. இந்த மண்டே ஓப்பன்ல இருந்து சின்னதா ஒரு விக் வச்சுட்டு அன்னைக்கே வந்து கீழே இறங்கிருச்சு. அந்த லெவல் நான் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 71 பாயிண்ட்ஸ் நான் போட்டிருப்பேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. 71 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோல நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இது எப்ப திரும்பும் அப்படிங்கறதும் சொல்லியிருப்பேன். 71 into 4 போட்டுக்கோங்க. அந்த இடம் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புகளா அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா இது வருதான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. 24,580ல இருந்து 24,300 வரைக்கும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட 280 பாயிண்ட் வந்திருக்குது. நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் லாஸ்ட் வீக் 71 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்திருந்தேன். அந்த ரேஞ்ச் என்ன பண்ணும் அப்படின்னா 4 சப்போர்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது எக்ஸாக்ட் பிரைஸ் லெவலு. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 4 சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகி சின்னதா ஒரு பவுன்ஸ் பேக்கா ஆயிருக்கிறத உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இதுக்கு தான் இந்த பொசிஷனல் லெவல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நான் கிளாரிட்டியோட சொல்லிட்டே இருக்கேன். சரிங்களா? நான் ஏன் சில நாட்களா என்னால டைம் கொடுக்க முடியல அப்படின்னா டைம் இல்லை. ஏன்னா நம்ம ஆர்என்டியில் உட்காந்தாகணும். ஆல்கோ பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிட்டு இருக்கிறோம். அது க்ரூட் ஆயில் லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னா நான் ஃப்ரீ ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் வீக் லெவல்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாக்டா 4 லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது. இதை நீங்க பார்த்துக்கோங்க, போதுமானது. சரிங்களா? இப்போ வரும் வாரத்திற்கு நிப்டியுடைய லெவல் அப்படி நான் இன்னைக்கு சென்செக்ஸ் டேட்டாவும் கொடுத்துறேன். நீங்க வந்து இந்த வீக் உள்ள டேட்டா எல்லாமே வாங்கிக்கோங்க. நான் டெய்லி லெவல்ஸ் மட்டும் டைம் இருந்தா நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்றேன், பார்த்துக்கலாம். சரிங்களா? இது நிப்டியுடைய வீக்லி லெவல்ல போன வாரம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத நான் இங்கே உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ நான் இது வந்து லாஸ்டா இப்போ நம்ம என்ன ஷோ பண்ண போறேன். இந்த இண்டிகேட்டர்ல மிஸ்டர் முரளி சார் தான் கரெக்டா சொன்னாரு, மற்றவங்க யாரும் சொல்லல. சின்ன டைம் ஃப்ரேம்ல இன்னுமே நான் அதை செக் பண்ணவே இல்லைங்க. ஓகே, நான் இப்போ டே லெவல்ல வைக்கிறேன்.
டே லெவல்ல வச்சு நம்ம டே லெவலுக்கு போகும்போது சாரி இன்ட்ராடே லெவல் அப்படிங்கிறது டெய்லி ஓப்பன் லெவல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பாருங்க. இது இந்த லெவல் வந்து ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இந்த பிரைஸுக்கு கீழே க்ளோஸ் வச்சது திரும்ப திரும்ப மேலே வந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ இந்த பிரைஸ் லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ பண்ணிருக்கு. அதனால பெருசா வந்து ஒரு 1:30 மணிக்கு நல்ல ஒரு புல் பேக் ரேலி ஆயிருக்கு. ஸோ லெவல் அப்படிங்கிறது டெய்லி லெவல் இப்படி தாங்க ஒர்க் ஆகும். சரிங்களா? இது நீங்க வந்து எந்த ஆனா லாஸ்ட் டேனால இது பார்க்க முடியாது. சரிங்களா? டெய்லி லெவல் மட்டும் நீங்க டேன்னு மாத்தி இண்டிகேட்டர்ல போயிட்டு நீங்க ஆட்டோன்னு இருக்கிறத மாத்தி ஓப்பன் ஆட்டோ ஓப்பனே வச்சுக்கோங்க. அதுல ஷோ டே லெவல்னு மாத்திட்டீங்கன்னா டெய்லி லெவல் அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது வந்து ஆப்ஷன்ல எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன், பார்த்துக்கலாம். சரிங்க. அப்ப வரும் வாரத்திற்கு உண்டான லெவல் அப்படிங்கிறது நிப்டி வந்து பாத்தீங்கன்னா 145 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. அந்த 145 இன்டூ 2 மாத்திக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 145ங்கிறத விட நம்ம 145 டிவைடட் பை 2 சாரி 145 divided by 2 72.45ங்க. இந்த வேல்யூவை 4 லெவலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது 4th சப்போர்ட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மார்க்கெட் அப்சைடு போற மாதிரி இருந்தா நாளைக்கு ஓப்பனும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்சைடு போற மாதிரி இருந்தா அப்ப இன்னும் மேல எவ்வளவு போகும் அப்படின்னா 290 பாயிண்ட்ஸ் போகும்னு அர்த்தம். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் கம்மிங் வீக்குக்கு உண்டான லெவல். அதே போல கீழே இறங்குற மாதிரி இருந்தால் இன்னும் 290 புள்ளிகள் இறங்க வேண்டியது இருக்கு. இவ்வளவுதான் ரூலுங்க. வேற எதுவும் நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டாம். ஸோ அந்த இடம் வந்தா எக்ஸாக்ட் ரிவர்சல் ஆகும். அது வரைக்கும் வந்து ஒரு ட்ரெண்டு தான் வந்து இந்த வரும் நாட்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? நான் ட்ரெண்ட் எதையும் சொல்லலைங்க. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா அப் ட்ரெண்டான்லாம் நான் எதுவும் சொல்லல. நீங்க இது சரியா வேலை செய்தால் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் மார்க்கெட். இதே மாதிரி நாளைய லெவல் அப்படிங்கிறது 45 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. சரிங்களா? அப்ப 45 பாயிண்ட்ங்கிறத நீங்க வந்து லெவலா மார்க் பண்ணிக்கோங்க. 45 பாயிண்டா நாளைக்கு நீங்க மார்க் பண்ணிட்டு ஓப்பன்ல இருந்து செக் பண்ணுங்க. இது டே லெவல் அப்படிங்கிறது. சரிங்களா? நிப்டியை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் நான் கொடுத்துறேன். இதுதான் சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் இதையும் கொடுத்துறேன். 24,300 கால் ஆப்ஷன் பிரீமியம் ஆனது 138 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. இந்த 138 தான் நாளைக்கு டிசைடிங் ஃபேக்ட் அப்படிங்கிறது. அதே போல 24,550 புட் ஆப்ஷன் பிரீமியம் 180 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. இது ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இதுக்கு மேல போகாதுன்னு அர்த்தம். அதர்வைஸ் வந்து இங்க நல்ல ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வைக்கும் போது 180க்கு மேல போகும்போது மார்க்கெட் வந்து டவுன் சைடு நோக்கி போறதுக்கு வாய்ப்புகளா அமையலாம். சரிங்களா? இது நாளைக்கு ஓப்பன்லயே வந்து 5 மினிட்ஸ்ல இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு நீங்க ட்ரெண்டை ஈஸியா டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுவே வந்து இண்டிகேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நான் ஜஸ்ட் சின்னதா ஒரு இன்ட்ரோ மட்டும் காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். இப்போ நான் 2 மினிட்ஸ்ல வச்சிருக்கேங்க. இப்போ நம்மகிட்ட இருக்கிறதுல பொசிஷனல் லெவலை வச்சு இதை மெயின்டைன் எப்படி ஆயிருக்கு அப்படிங்கறது சும்மா ஒரு ஓரலா செக் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரியல என்ன நடந்திருக்குன்னு. சரியா இங்க பாருங்க. பொசிஷனல் லெவல் அப்படிங்கிறது 114ங்க. 114ல இருந்து மார்க்கெட் எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஒரே நிமிஷம். பொசிஷனல் லெவல் டேல இருக்கானே பார்க்கல. வீக்ல இருக்கு, சாரிங்க. ஸோ டெய்லி லெவலுங்கிறது இதுதான் பார்க்கணுங்க. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரைஸ் லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 115 ரூபாயில இருந்து மார்க்கெட் வந்து எது வரைக்கும் போயிருக்குது, ஓப்பன் வரைக்கும் போயிருக்குங்க. அவ்வளவுதான். 181 வரைக்கும் போயிருக்குது. இது வந்து மிட் லெவலா இருக்குது. இது பொசிஷனல் லெவல். இந்த லெவல்ல போய் நீங்க இன்ட்ராடே வந்து பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா லாஸ் வந்து எந்த இடத்துல கீழே இறங்கும்னு நமக்கு தெரியாது. அதனால பொசிஷனல் லெவல நீங்க வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். அதுக்காக சொல்றேன். இதுல உங்களுக்கு வேணும் அடிஷ்னலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நீங்க பையிங் பிரைஸ வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுக்கு நீங்க ஆட்டோமேஷன் வந்து நீங்க எந்த புரோக்கர்ல வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட் மினிட்ல நடந்திருக்கக்கூடிய ட்ரேடிங் செஷன் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்றேன்.
எல்லா இடத்துலயும் வந்து ப்ளூ பை மட்டும்தான் வந்துகிட்டே இருந்தது. இந்த இடத்துல ஒரு கிரீன் பை கொடுத்தது. கொடுத்ததுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 122ல இருந்து அதிகபட்சமா 134 வரைக்கும் தான் போச்சு இந்த இடம். அதாவது 12/9க்குங்க. எகெயின் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ப்ளூ பை வருது. இந்த ப்ளூ வந்தா உடனே போறதை விட இந்த கிரீனும் வந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா நல்லா போகும்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்ததுக்கு இது டார்கெட் கொடுத்தது. இந்த இடத்துல கிரீன் கிரியேட் ஆகவே இல்லை. எகெயின் பாருங்க, இந்த இடத்துல ப்ளூ வந்திருக்கு, கிரீன் கிரியேட் ஆகவே இல்லை. ஆனா இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல கிரீன் கேண்டில் கிரியேட் ஆயிடுச்சு. அங்கிருந்து மார்க்கெட்டு பெரிய அளவுல போயிருக்கு. ஸோ இவ்வளவுதான். இது வந்து பிரைஸ் டேகோட வரக்கூடிய பைங்க. சரிங்களா? இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறது எனக்கு யாருக்காவது டவுட் இருந்தா மட்டும் எனக்கு பிங்க் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆல்கோ பெர்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம எழுதின பிரைஸ் லெவல்ஸ். இது தேவைப்பட்டா மட்டும் நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க, பார்த்துக்கலாம். சரி, ஓகே. சென்செக்ஸ் லெவல் பார்த்துருவோங்க, டைம் இல்லை. எனக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் மற்ற லெவல்ஸ் பத்தி எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்க பர்சனலா என்னோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இப்போதைக்கு கிளாஸ் யாருக்கும் எடுக்கிறது இல்லை. தேவைப்படுறவங்க இண்டிகேட்டர்ல பார்த்துக்கோங்க. அதை நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் வேணா உங்களுக்கு தனியா ஒரு 1/2 hour 1 hour வேணா நான் ஸ்பெண்ட் பண்றேன். சரிங்களா? ஏன்னா கிளாஸ்ன்னு நிறைய பேர் கேட்டீங்க, பட் நான் யாருக்கும் எடுக்கல. அதுக்காக சொல்றேன், டைம் இல்லைங்க. அதாவது ரொம்ப அப்படி ஒன்றும் இல்லை, பட் டீம் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் இருக்க வேண்டியதா இருக்கு கோடிங்ல, அதனால வேற ஒன்றும் இல்லை. சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது மந்த்லி லெவலுங்க. மந்த்லி லெவலுங்கிறது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 918 புள்ளிகள்ங்க. இது வந்து மந்த் ஓபன் ஆனதுல இருந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது மந்த்ல வச்சிருக்கிறேன். மந்த்ல இருந்து இப்போ மிட் லெவல்ல நின்றுட்டு இருக்குது. க்ளோஸ் வந்து மேலதான் இருக்குது. பட் அதுக்காக நம்ம அப் ட்ரெண்ட்னு எடுத்துக்க முடியாது. 918 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் இந்த மந்த் வந்து வச்சுக்கோங்க. ஓப்பன்ல இருந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை அப்படியே வந்து நான் என்ன பண்றேன், வீக்குக்கு கன்வெர்ட் பண்றேங்க. வீக்குக்கு கன்வெர்ட் பண்றேன். இப்போ லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். லாஸ்ட் வீக் நான் என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 191 பாயிண்ட்ஸ் போட்டு 4 சப்போர்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். 1 2 3 4 இதுதான் 4வது சப்போர்ட்டுங்க. இது அதுக்கு கீழேயே அன்னைக்கு வந்திருக்கு. வந்துட்டு இந்த 4வது சப்போர்ட்டுக்குள்ள வந்ததுல இருந்து மார்க்கெட் இன்னும் புல்லிஷா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. இக்கு வச்சு நீங்க ஏதாவது புட் ஆப்ஷன் சைடு போயிடாதீங்க. ட்ரெண்டையே சொல்றது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். யாருமே யாராக இருந்தாலும் சரி, என்ன நீங்க ஃபாலோ பண்றவரா இருந்தாலும் சரி, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய லெவல்ஸ் தராங்க. யாரை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, தவறு இல்லை. ஆனா மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தயவு செய்து மார்க்கெட்டை ட்ரெண்டை யாரோ ஒருத்தரை நம்பி நீங்க டிசைட் பண்ணாதீங்க. அதை மட்டும் எப்பவும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஒரு நாளைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா 100 பாயிண்ட் போகுது. அதுல நமக்கு தேவையானது ஒரு 50 பாயிண்ட் 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதை எப்படி கேப்சர் பண்ணலாம்னு மட்டும் பாருங்க. அப் ட்ரெண்ட் போனா பை எடுங்க, காலை பை பண்ணுங்க. டவுன் ட்ரெண்ட் போனா புட்டை பை பண்ணுங்க. பொசிஷனலா ட்ரேடை மட்டும் ஹோல்டு பண்ணாவே பண்ணாதீங்க. ரெண்டாவது, யாரையுமே நம்பாதீங்க, இன்க்ளூடிங் நான் என்னையும். ஏன் சொல்றேன்னா, ட்ரெண்டை நான் டிசைட் பண்ணல. தயவு செய்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து என்ன நடக்குது ஒரு 5 minutes விட்டு ஒரு 9:30க்கு ட்ரெண்ட் என்னவா இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அந்த இடத்துல ரிஸ்க் எடுங்க. சின்னதா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு வெளியில வர பாருங்க. அதை ஹோல் டைம் நீங்க பெரிய லாஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க. சரிங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை. ஓகே, இப்பொழுதைக்கு இது வந்து லாஸ்ட் வீக் லெவல். ஓப்பன்ல இருந்து மார்க்கெட் 4வது சப்போர்ட்ல திரும்பவும் சொன்னேன். மார்க்கெட் திரும்பி இருக்கிறத நீங்க பார்க்க முடியுது. 2 நாளா இதே சப்போர்ட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த லெவல் லாஸ்ட் வீக்கோட முடிஞ்சது. இப்போ கம்மிங் வீக்குக்கு நாளைக்கு ஓப்பன் எடுத்துக்கோங்க. நாளைக்கு லெவல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமா தெரியுது. சரி, ஓகே, 412 பாயிண்ட்டுங்க. இது எக்ஸாக்டா வந்து பாத்தீங்கன்னா நிப்டி வந்து 145 பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டா 2 லெவல்ல திரும்பும் கம்மிங் வீக். அதே மாதிரி 412 பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்க டிவைட் பண்ணி 206ன்னு வச்சுக்கோங்க. 206 இன்ட்டு 4 சப்போர்ட் போட்டு வச்சுக்கோங்க சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும். இது வந்து ட்ரேடிங் வியூல பார்க்காதீங்க. இது டைரக்டா நீங்க உங்களுடைய புரோக்கர்ல டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்ஜோ லோன்ல ஆட்டோ சேவ் இருக்கு. மற்ற புரோக்கரா இருந்தா நீங்க பிரைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏன்னா ட்ரேடிங் டிலே டேட்டா தான் வரும், அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கணும் தனியா. ஸோ அது வேண்டாம். ஸோ இப்போ சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 412 பாயிண்ட் வச்சுக்கோங்க கம்மிங் வீக்கு. நாளைய லெவல் அப்படிங்கிறது 150 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சு நாளைக்கு வச்சுக்கோங்க. இது நாளைக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு பிங் பண்ணிருங்க, சரிங்களா? இதே லாஸ்ட் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். டைம் இல்லை, ஓகே ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம். எனக்கு எதுவுமே நான் எதுவும் போட மாட்டேன், நான் அப்படியே சேவ் பண்ணி நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துட்டு போறேன். அடுத்து ஒர்க் இருக்குங்க, ஒரு 5 மினிட்ஸ். இது வந்து லாஸ்ட் டே செஷன்ல முடிஞ்ச மார்க்கெட்டுடைய டேட்டாங்க. இது என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத பாருங்க. இண்டிகேட்டர் என்ன சொல்லுது, ஓப்பன் பிரைஸ் இதுங்க, ஓப்பன்ல இருந்து கரெக்டா ஒரு சப்போர்ட்டுங்க. இது வந்து மிட் ரேஞ்சா எடுத்துக்கோங்க. இதுல ரொம்ப லைட்டா தான் தெரியும், நீங்க வேல்யூ வேணும் அப்படின்னா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஓப்பனுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் இருந்துச்சு. இந்த சப்போர்ட்டை பிரைஸை விடவே இல்லை. சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட்டு அடுத்தது ஓப்பனுக்கு மேல இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது, சரிங்களா? அடுத்தது ஓப்பன் பிரைஸுக்கு வந்துட்டு சின்னதா ஒரு புல் பேக் ரேலி, அவ்வளவுதான் மார்க்கெட். இது லாஸ்டா முடிஞ்சிருக்கக்கூடிய மார்க்கெட் செஷனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ கம்மிங் நாளைக்கு மண்டே பார்த்தீங்க அப்படின்னா 150 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சை ஓப்பன்ல இருந்து நீங்க மிட் வேணாலும் எடுத்து போட்டுக்கோங்க, சரிங்களா? 150 பாயிண்ட்ஸ் 150 பாயிண்ட்ஸ்ங்கிற ரேஞ்சும் நீங்க நாளைக்கு போட்டு பாருங்க, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுங்க, சரிங்களா? லெவல்ஸ் பார்த்துருவோங்க. 77,900 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் 460 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். அதே 78,400 புட் ஆப்ஷன் ப்ரீமியம் 586 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இந்த வேல்யூஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா எல்லாரும் இதை தான் கேட்குறீங்க அகெயின், ஸோ அதனால நான் இதே கொடுத்துட்டேன். 586ங்கிறத 78,400 புட்டுக்கு, 77,900 கால் 460 போதும், இதுவே போதுமானது, சரிங்களா? இந்த சென்செக்ஸ் தான் இப்போ நாளடைவில் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து சென்செக்ஸ் நல்லா கிளியரா போகுது. ஸோ அதனால நீங்க இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நிஃப்டியில போறதை விட இது பெட்டரா ஆப்ஷன், நல்லா தருது, சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா எனக்கு பிங் பண்ணுங்க. நிறைய பேர் நான் ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் போடுறதுக்கு பதிலாக தான் நான் வந்து வீடியோவா உங்களுக்கு கொடுத்துட்டேன். நான் பார்த்துக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எகைன் டெக்ஸ்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.